நிறைய பேர் தலைவரோட குட்டி ஸ்டோரி கேட்க வந்திருப்பீங்க. குட்டி ஸ்டோரி பின்னாடி வருது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் படிச்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டோட சபாநாயகர், துணை சபாநாயகர், அதாவது ஸ்டேட் லெவலில் இருக்க சபாநாயகர், துணை சபாநாயகரை பற்றி பேசுகிற ஆர்டிகல்ஸ் என்னென்ன இருக்குது இந்தியன் கான்ஸ்டியூஷனில். மொத்தம் 5 ஆர்டிகல்ஸ் இருக்குது. அந்த 5 ஆர்டிக்கலையும் ஒரே 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிக்சரைசேஷனில் இருக்கிறது யார் யார்? நம்ம தமிழ்நாடோட நியூ சிஎம் விஜய் சார், இந்த பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அந்த பக்கம் நிற்கிறது செங்கோட்டையன், அவைத்தலைவராக டிவிகேல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. நடுவில் முத்தாய்ப்பாக நிற்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேசிடி பிரபாகர். இவர் சென்னை 1000 விளக்கு தொகுதியோட எம்எல்ஏ. இவங்க தான் நம்ம தமிழ்நாட்டோட சபாநாயகராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவருக்கு அடுத்த துணை சபாநாயகராக ரவிசங்கர் அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க திருச்சி துறையூர்லேருந்து அந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ பாலிட்டி. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 178. இதுதான் எலெக்ஷன் ஆஃப் ஸ்பீக்கர் அண்ட் டெப்புட்டி ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பற்றி பேசுது. அதாவது ஒரு எலெக்ஷன் ஒன்று நடத்தி நம்ம சட்டசபையோடைய ஸ்பீக்கர், சபாநாயகரையும் துணை சபாநாயகரையும் எலெக்ட் பண்ணுற ப்ரொசீஜரை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 178. இதே மாதிரி ஆர்டிக்கல் 93 பார்லிமெண்ட், அதாவது லோக்சபாவில் இருக்க ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கரோட எலெக்ஷனை பற்றி பேசுது. ரிலேட்டட் வைல் ஸ்டடியிங் த போத். பார்லிமெண்ட், லோக்சபாவையும் நம்ம சட்டசபையும் கோரிலேட் பண்ணி படிங்க. ஆர்டிக்கல் 179 எதை பற்றி பேசுதுன்னா ரெசிக்னேஷன், ரிமூவல் அண்டு வேக்கன்சி, இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுது. அவங்க எப்படி ரிசைன் பண்ணலாம், எப்படி ரிமூவ் பண்ணப்படலாம், வேண்டாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி பதவி விலகுறது, இந்த மாதிரி இதை எப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறத பேசுது. இப்போ ஒரு ஸ்பீக்கர் பதவி வேணான்னு விலகல் கடிதம், ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாருன்னா அதை யார்கிட்ட கொடுக்கணும்னா டெப்புட்டி ஸ்பீக்கர்கிட்ட கொடுக்கணும். ஒரு டெப்புட்டி ஸ்பீக்கர் பதவி விலகிறேன் அப்படிங்கிற கடிதத்தை யாருக்கு கொடுக்கணும்னா ஸ்பீக்கருக்கு கொடுக்கணும். இதை பற்றி தான் ஆர்டிகல் 179 எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆர்டிகல் 180 இது என்னென்னா ஸ்பீக்கர் ஆப்சண்ட் ஆனப்போ டெப்புட்டி ஸ்பீக்கர் ஆர் அனதர் ஸ்பீக்கர் அந்த ஸ்பீக்கர் டியூட்டியை பண்ணலாம். ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் போஸ்ட் வேக்கன்சியாக இருக்கப்போ, இல்லைன்னா ஆப்சண்ட்டாக இருக்கப்போ டெப்புட்டி ஸ்பீக்கர், துணை சபாநாயகரோ இல்லை வேறு ஒருத்தரோ அந்த இதில் இது பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுதான் ஆர்டிக்கல் 180. இந்த ஆர்டிக்கல் 180யோட அடிப்படையில் தான் புரோட்டாம் ஸ்பீக்கரும் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. புரோட்டாம் ஸ்பீக்கர் இஸ் நத்திங் பட் தற்காலிக சபாநாயகர். தற்காலிக சபாநாயகரோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அண்ட் டெப்புட்டி ஸ்பீக்கர் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறது தான். தற்காலிக சபாநாயகராக நம்மளோட தமிழ்நாட்டில் இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர் யாருன்னா கருப்பையா, சோழவந்தான் தொகுதியோட எம்எல்ஏ. இவங்களோட 2 டியூட்டி என்னென்னா இதோட பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது இருக்கிற எல்லாருக்கும், 2வது ஸ்பீக்கர் அண்ட் டெப்புட்டி ஸ்பீக்கர் எலெக்ஷனை நடத்தி வைக்கிறது. இவரை பற்றி எந்த ஒரு ஆர்டிக்கலும் மென்ஷன் ஆகலை நம்மளோட கான்ஸ்டியூஷனில். அதுக்கு பதிலாக தான் ஆர்டிக்கல் 180ல் ஸ்பீக்கர் ஆப்சண்ட்டாக இருக்கும்பொழுது டெப்புட்டி ஸ்பீக்கரோ இல்லை இன்னொரு நபரோ ஸ்பீக்கரோட டியூட்டியை இது பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த டெப்புட்டி புரோட்டாம் ஸ்பீக்கரை யார் முன்மொழிவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான் புரோட்டாம் ஸ்பீக்கராக இவங்க இருக்கட்டும், ஸ்பீக்கர் வர வரைக்கும் இன்ஹர் ஆப்சன்ஸ் ஆர் இந்த வேக்கன்சி அப்படிங்கிறத தெரிவிப்பாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 181 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸ்பீக்கரோ டெப்புட்டி ஸ்பீக்கரோ cannot preside over during the discussion of the removal resolution. அதாவது ஸ்பீக்கர் வேணாம், இந்த டெப்புட்டி ஸ்பீக்கர் வேணாம், இவங்களை வேணாங்கிற ஒரு தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றும் போது அந்த சபையை அவங்க தலைமையேற்று நடத்த முடியாது. அவங்க அந்த தலைமையேற்று நடத்த முடியாதுங்கிறத பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 181. ஏன்னா அவங்கள எதிர்த்து தானே நம்ம அந்த இதே கொடுக்குறோம். ஸோ அவங்க தலைமையேற்று நடத்த முடியாது. ஸ்பீக்கரோ டெப்புட்டி ஸ்பீக்கரோ ப்ரிசைட் பண்ண முடியாது. இதை சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 181. இவ்வளோ நேரம் 5 ஆர்டிக்கல் படித்தாச்சு. இப்போது சட்டசபையில் நடந்த ஒரு குட்டி ஸ்டோரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சட்டசபையில் ஒரு வழக்கம் உண்டு. ஒரு சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவரை அவைத்தலைவரும் எதிர்க்கட்சி தலைவரும் கையை பிடிச்சி அழைச்சி கொண்டு போய் அவங்களோட சீட்டில் உட்கார வைப்பாங்க. அவைத்தலைவர் இல்லைன்னா சிஎம்ஏ கூட கையை பிடிச்சி உட்கார வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வழக்கம் எங்கேருந்து வந்துச்சுன்னா விஜய் சார் ஒரு குட்டி ஸ்டோரியாக சொன்னாங்க. அது என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். அதாவது நம்மளோட சபாநாயகருங்கிற முறை எங்கேருந்து நம்ம பின்பற்றி வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷில் இருந்து தான். பிரிட்டிஷ் காலத்தில் பார்த்திங்கன்னா அரசுலாம் கிடையாது, கிங் தான், ராஜா தான், ராயல்ஸ் தான் அரசாட்சி பண்ணாங்க. அப்போ சட்டசபை இருந்துச்சு. கிங் என்ன சொல்கிறாரோ அதை ஆப்போஸ் பண்ணுறது தான் சட்டசபையோட வேலை. சட்டசபை என்ன சொல்லுதோ அதை ஆப்போஸ் பண்ணுறது தான் கிங்கோட வேலை. கடைசியில் யார் விக்டரி பண்ணுவாங்கன்னு பார்த்தா கிங் தான் விக்டரி பண்ணுவாங்க.
ஸோ சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கிங்கு கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலை தான் ஸ்பீக்கரோட வேலை, சபாநாயகரோட வேலை. அப்படி சொல்ல போகிற சபாநாயகர் என்ன ஆகுங்கிறது தான் அந்த சார் வந்து கொஞ்சம் காமிக்காக ஒரு கதை சொன்னார். அதாவது கிங்கு கிட்ட வந்து ஒரு பவர் இருக்குது, தனக்கு பிடிக்கலைன்னு யார் நினச்சாலோ அவரை வந்து தலையை வெட்டிடலாம், கதம் பண்ணிடலாம். அப்போ வந்து இப்போ ஸ்பீக்கர் வந்து கிங்குக்கு ஆப்போஸாக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு விஷயத்த சொன்னார்னா என்ன ஆவார், கதம் ஆயிடுவார்ல. ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டே அந்த போஸ்ட், இந்த மாதிரி நிகழ்வுகளும் நிகழ்ந்திருக்கு. ஸோ பயந்துக்கிட்டே அந்த போஸ்ட்டுக்கு வந்து யாருமே வந்து வரமாட்டாங்களாம். ஒருவேளை தப்பித்தவறி ஒரு புது சட்டசபை கூடும் பொழுது ஒருத்தர் யாராவது ஸ்பீக்கரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஊரை விட்டு ஓடுற இதுவுமே நடக்குமா. ஸோ அவர் அப்படிலாம் ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து எதிர்க்கட்சி தலைவரும் சேர்ந்து கையை பிடிச்சி ஓடாமல் பிடிச்சி கொண்டு வந்து அமர வைப்பாங்க அப்படின்னு சிஎம் சார் வந்து அந்த குட்டி ஸ்டோரி சொன்னார். நம்ம வந்து ஆடியோ லான்ச்சில் சொல்கிற குட்டி ஸ்டோரியெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். லைக் தட் இன்றைக்கி சட்டசபையில் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அண்ட் ஒரு சின்ன கங்க்ராட்ஸ் வந்து நம்ம சிஎம் சாருக்கு சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம சட்டசபை கூட்டம் இதெல்லாம் நம்ம பெருசாக யங்ஸ்டர்ஸ் யாரும் கேட்க மாட்டோம். பட் இப்போது விஜய் சார் பதவி இருக்கிறதுனால ஃப்ரீக்வெண்ட்டாக அதை ஃபாலோ பண்ணுறோம், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து இவங்களோட பதவி ஏற்பு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இதை இவ்வளோத்தையும் ஒரு சின்ன வீடியோவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் இந்த மாதிரி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், ஐ மீன் பாலிட்டி வித் கரண்ட் அஃபேர்ஸ் வித் காமிக் ஸ்டோரிஸ் ஆஃப் குட்டி ஸ்டோரி ஆஃப் தளபதி அண்ட் நம்ம கொஞ்சம் ஆர்டிகல்ஸும் படித்தோம். இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் கண்டென்ட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நன்றிகள்.